இவரே கடலூரில் நிற்க தான் இருந்தது, கூட்டணி சரியாக அமையாததுனால நிற்கலை. ஸோ அன்புமணிக்கு எல்லாம் மகள் வாரிசு. அவங்க மகளுங்களுக்கு எல்லாம் ராமதாஸ் மகளுக்கு காந்திக்கும் சரி, அந்த கவிதாவுக்கும் சரி, அவங்களெலாம் ஆண் வாரிசு. அவங்க 3 பேர் பையங்க, இவங்களுக்கு 2 பேர் பையங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவரை தாத்தா என்ன நினைக்கிறாரு, இதுங்க சரியாக நடத்தாது பார்க்குறாரு. பார்த்த உடனே இவ்வளோலாம் சொன்ன ஆள் ஒன்றுமே இல்லைன்னா பிடிக்கல. அதனால் இந்த இவனை முகுந்தனை நம்ம பண்ணணும். நானே அன்புமணிக்கு ஃபோன் போட்டேன், எடுக்கலை. அதனால தான் உனக்கு ஒத்தாசையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு முகுந்தனை வந்து அனுப்புகிறேன்னு சொன்னார். அவர் ஏற்றுக்க மாட்டார். இவன் சின்ன பையன், இவனை எப்படி உடனடியாக நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியும்னு. நீ என்ன பையனாக இருந்த, நீ எப்போ வந்து எம்பி ஆன? உனக்கு 35 36 வயசு. அப்போ தான் எம்பி ஆக முடியும். அப்போ வர ராஜ்யசபா எம்பி. அடுத்தது உடனே மத்திய மந்திரி. அவர் கலைஞர்கிட்ட கூட்டின்னு போய் அவர் காலில் கூட வச்சு எல்லாம் பண்ணேன். அப்போ உனக்கு வந்து வயசு இப்போன்னா அவனுக்கு உன்னை விட வயசு அதிகமாச்சே. நீ அதுக்கு முன்னாடி எங்கேயா சங்கத்துக்கோ கட்சி பணிக்கோ வந்திருக்கியா? வரலையே. இப்போ வந்திருக்கான், சொன்ன வேலையை செய்யலாம்.